வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்னைக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். கோதுமை மாவு கொழுக்கட்டை. இது சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாகவும் இருக்கும். ஆவியில் வேக வைக்கிறதுனால உடம்புக்கும் ரொம்ப நல்லது. வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பேனில் 1 கப் கோதுமை மாவு சேர்க்குறேன். இதை மிதமான தீயில வச்சு 2 to 3 நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம். மூணு நிமிஷமா வறுத்தாச்சு. நல்ல ஒரு வாசனை வந்துருச்சு. இந்த மாதிரி வறுத்துட்டு இந்த கொழுக்கட்டை பண்ணும்போது நல்ல வாசனையாகவும் அதே சமயம் சாஃப்டாகவும் இருக்கும். இந்த மாவை வேறொரு பிளேட்டுக்கு மாத்திட்டு ஆறிட்டு இருக்கட்டும். அடுத்து வெள்ளை கரைசல் ரெடி பண்ணிடலாம். இந்த பேன்ல 3/4 கப் பொடித்த வெல்லம் சேர்க்கிறேன். இது கூட 3/4 கப் தண்ணி சேர்த்து இந்த வெல்லத்தை நல்லா கரைய விட்டுருங்க. பாகுப்பதம் எதுவும் பார்க்க வேண்டியதில்லை. வெல்லம் கரைஞ்சா மட்டும் போதும். வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை வடிகட்டிட்டு மறுபடியும் இதே பேன்ல சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 கப் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல், வாசனைக்கு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், இனிப்பை கூட்டி கொடுக்கறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். இப்ப நல்லா கலந்து விட்டுருங்க. சேர்த்த நெய்யெல்லாம் நல்லா உருகட்டும். இப்ப வெள்ளைக்கரைசல் கொதிக்க ஆரம்பிக்குது. நம்ம வறுத்து வச்ச கோதுமை மாவை இதுல சேர்த்துக்கலாம். மாவு வந்து நல்லா ஆறிடுச்சு. சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாம கிண்டிக்கணும். ஸ்டவ் சிம்ல வச்சே கிண்டி கொடுங்க. இந்த கோதுமை மாவு நம்ம சேர்த்த வெள்ளைக்கரைசலை இழுத்து நல்லா வெந்து திக்காய் வந்துருச்சு. ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க. கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா பிசைஞ்சுக்கலாம். இப்ப மாவு கை பொறுக்கிற அளவு சூடு இருக்கு. இந்த மாவை வேறொரு பிளேட்டுக்கு மாத்திட்டு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த வெள்ளை எள் சேர்க்கிறேன். இதுக்கு பதில் கருப்பு எள் இருந்தாலும் சேர்த்துக்கங்க. எள்ளை வந்து வறுத்து தான் சேர்க்கணும். கையில கொஞ்சமா நெய்யை அப்ளை பண்ணிட்டு நல்லா ஒண்ணு சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். இப்ப மாவை நல்லா ஒண்ணு சேர்த்து பிசைஞ்சாச்சு. நல்லா சாஃப்டா இருக்கு. அடுத்து கொழுக்கட்டைகளை ரெடி பண்ணிடலாம். நான் வந்து ஒரு ஸ்டீமர்ல வாழை இலை போட்டு வச்சிருக்கேன். இதுக்கு பதில் நீங்க ஸ்டீமர்ல எண்ணெய் தடவியும் வச்சுக்கலாம், அல்லது இட்லி தட்டுல வேக வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவுல இருந்து இந்த அளவு மாவு எடுத்து இதை நல்லா இந்த மாதிரி பால் ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டு இதை வந்து லைட்டா ஒரு பிரஸ் கொடுத்துருங்க. நீங்க இந்த மாதிரியும் பண்ணலாம், அல்லது இந்த மாதிரி நல்ல பால் ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டு இதை வந்து இந்த மாதிரி ஓவல் ஷேப்புக்கும் வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு வந்து நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி தட்டி தட்டி வேக வைக்க போறேன். எல்லா மாவையும் கொழுக்கட்டைகளா ரெடி பண்ணியாச்சு. இட்லி பாத்திரத்துல தண்ணி விட்டு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. ஸ்டீமர் இதுல வச்சுட்டு மேலையும் வாழை இலையை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி வேக வச்சோம்னா வாழை இலை மணத்தோட இந்த கொழுக்கட்டை டேஸ்ட் சூப்பரா இருக்கும். மீடியம் ஃப்ளேம்ல 10 to 12 நிமிஷம் வெந்தா சரியா இருக்கும். 12 நிமிஷம் ஆச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். கொழுக்கட்டையெல்லாம் நல்லா வெந்துருச்சு. வெளியில எடுத்து வச்சு ஆற விட்டுறலாம். இப்ப நல்லா ஆறிடுச்சு. நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க. சுவையான சாஃப்டான ஸ்வீட் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. வேற பிளேட்டுக்கு மாத்தி வச்சிடலாம். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை சாப்பிடலாம். இது நல்ல ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக். அரிசி மாவு போண்டா பண்ண போறோம்.
வீட்டில் உள்ள குறைவான பொருட்களை வச்சு நம்ம இதை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பாத்திரத்தில் 1 கப் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் ரவை, 1/4 கப் தயிர், இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். தண்ணியை மொத்தமாக ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம போண்டா மாவு பதத்துக்கு கலந்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா கலந்தாச்சு. மாவு வந்து இந்த அளவுக்கு இருக்கணும். இது அரை மணி நேரம் ஊறுச்சுன்னா இன்னுமே திக்காகி வரும். மூடி வச்சிடலாம். அரை மணி நேரத்துக்கு அப்புறமா பார்க்கலாம். அரை மணி நேரம் ஆச்சு. இது கூட கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம், கருவேப்பிலை இலைகள் கொஞ்சம், கருவேப்பிலையையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர். நான் பெருங்காய பவுடர் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதில் நீங்கள் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி இருந்தால் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மாவு வந்து இந்த பக்குவத்துக்கு இருக்கணும். இதை விட தளர்வாக இருந்தால் மட்டும் நீங்கள் கொஞ்சமாக அரிசி மாவும் கோதுமை மாவும் சேர்த்துக்கங்க. மாவு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக போண்டா போடுறதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சமாக சமையல் சோடா சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கடாயில் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. கையை வந்து தண்ணியில் நனைச்சிட்டு போண்டாவை எடுத்து போட்டுடலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். போண்டா பார்த்தீங்கன்னா நல்லா மேலே எலும்பி வந்திருக்கு. இதை இந்த மாதிரி பெரட்டி பெரட்டி விட்டு நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா எடுக்கணும். பெரட்டி பெரட்டி விட்டு பொன்னிறமாக வந்துருச்சு, எடுத்துடலாம். நல்லா மொறு மொறுன்னு டேஸ்டான அரிசி மாவு போண்டா ரெடி ஆயிடுச்சு. மீதி உள்ளதையும் போட்டு எடுத்துடலாம். ஈவினிங் டைமில் இதை செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.